கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கனிம வளங்களை வந்து எடுக்கிறதுக்கு வந்து தடை வந்து விதிச்சிருக்கு அந்த மாவட்டத்தினுடைய நிர்வாகம். ஆனால் இந்த தடையும் மீறி வந்து பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி, அதாவது போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனிம வளங்களை வந்து எடுத்துட்டு போகிறதுக்கு வந்து நிறைய டாரஸ் லாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தக்கலை நீதிமன்றம் அருகில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாரஸ் லாரியெல்லாம் போயிட்டு இருந்திருக்கு. இதை பார்த்த நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாரஸ் லாரி போகிற வழியை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவாக வந்து பதிவு பண்ணி அந்த வீடியோ வந்து இப்போ சோசியல் மீடியாவில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அது வந்து இப்போ வந்து சோசியல் மீடியாவில் வந்து ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்கு. அந்த வீடியோ தொகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் பேசி முடிச்சோன்னே நம்ம வீடியோவில் வந்து தொடர்ந்து கண்டினியூட்டாக வரும். இந்த வீடியோ பதிவை வந்து முழுசாக பாருங்க. இதில் வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. நாளைக்கு நம்ம இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். மாவட்ட நிர்வாகம் கனிமவள கடத்தல் வாகனங்கள் இயங்குவதற்கு தடை விதித்த பின்பும் அதை மீறி கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக இரவு நேரத்தில் இயங்கக்கூடிய டாரஸ் லாரிகளை பாருங்கள், வரிசையாக சாறை சாறையாக நாள் 29/4/2026, நேரம் இரவு 11:18. அப்போ இந்த உத்தரவு வெறும் கண்துடைப்பு தானா அப்படிங்கிறத எங்களுடைய கேள்வி. ஒரு மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவை மீறி இயங்கக்கூடிய லாரிகளை பாருங்கள். ஆமாம், சாதாரணப்பட்ட